நீங்க குடுக்குற மாத்திரை தின்னாலும் வெடிச்சது போய் இந்த மனுஷன் அந்த கர்மத்தை குடிச்சிட்டு தாங்க வருவான். மருந்து சாப்பிடுறது பெருசு இல்ல, முதல்ல குடிக்கிறத நிறுத்துங்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. கதவை தாப்பா போட்டுக்கு காலம் கேட்டு கிடக்குது. இன்னைக்கு கனமா வீடு குருக்கள் வீட்டுல இல்லாத நேரத்துல செல்லப்புற வந்துட்டு போறாரு. வாங்க பாப்போம். வாங்க. காயத்ரி, காயத்ரி, கதவை தர. காயத்ரி, 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 ஏன் திறக்க மாட்டேங்குது? என்னமா அந்த பொண்ணு தூக்கில தொங்க போகுது. கதவை உட. வேண்டாம், கதவை உட. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரமா பேச வேண்டியது பேசி முடிங்க, எனக்கு வேலை இருக்குது. எனக்கு ஒரு மட்டும் மரியாதை பேசிட்டு இருக்காரு. முதல்ல எஞ்சி நின்று பேச சொல்லுங்க. சும்மா காலுன்னு கத்தாதீங்க. நீங்க சொல்றதுக்காக இப்ப செல்லதுரை எழுந்து நிக்கல. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்ததுல இடுப்பு கண்டிருக்கோம். அப்படித்தானே செல்லதுரை? செல்லதுரை, குருக்கள் பொண்ணு கெடுத்துட்டேன்னு டாக்டர் அம்மா பிராது கொடுத்திருக்காங்க. நீ என்ன சொல்ற? யாரு? இந்த டாக்டரா? உள்ளூர் நான் யாரு பார்த்தா? நான் பார்த்தேன். டாக்டர் அம்மா கூட நானும் தான் இருந்தேன். யோ, என்னையா சாட்சி இது? அசலூர்காரச்சியும் அனாத கழுதையும். உள்ளூர்கார ஒருத்தனை சொல்ல சொல்லு. என்னங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நாளைக்கு அவளுக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? வந்து தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க ப்ளீஸ். சொல்லையா? அது வந்துங்க, நேத்துக்கு ராத்திரி எனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுங்க. என்ற பொண்டாட்டியை விட்டு டாக்டர் அம்மாவை கூட்டியார சொன்னேன். டாக்டர் அம்மா வந்து எனக்கு வைத்தியம் பார்த்துட்டு வெளியே போறப்போ நானும் கூடவே வந்தனுங்க. அப்ப இந்த செல்லத்துறை குருக்கள் வீட்டுல இருந்து வெளியே போறதை என் கண்ணால பார்த்தனுங்க. ஒண்ணுமே புரியாம உள்ள ஓடி போய் பார்த்தவங்க காயத்ரி தூக்கு மாட்டிக்க போச்சுங்க. உடனே நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி விட்டோமுங்க. என்னம்மா விவரம்னு கேட்டா செல்லத்துறை என்ன கெடுத்துட்டான்னு கதறி கதறி அழுதுச்சுங்க. இது போதுமா? இதே பஞ்சாயத்துல காயத்ரி கழுத்துல தாலிய கட்டி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கூட இல்ல கோர்ட்டு கேஸ்னு போக வேண்டியிருக்கும். செல்லதுரை, பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடு. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போனா கண்ணை கட்டி தண்டனைய தராத்துல நிறுத்து கொடுத்துருவாங்க. அப்புறம் ஆயுசுக்கும் கட்டு வீடியோ கழியும் தான். உட்காருங்கய்யா. டாக்டர் அம்மா கொடுத்த பிராது படி இப்ப வகத்துல தாலி கட்டிட்டேன். இப்ப இவன் பொண்டாட்டி. வாடி என் பொண்டாட்டி. ஏய்யா, இதுக்கு முன்னால இவன் முறப்பையனோட ஊரை சுத்தினால அதுக்கு இப்ப என்னங்கிற? இவளுக்கும் இவன் முறப்பையனுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததுன்னு சந்தேகப்பட்டு இதே பஞ்சாயத்துல என் பொண்டாட்டி நான் விலக்கி வைக்கிறேன். எவன்டா எதிர்பாராது தர்றது? எமாடி, வீட்டுல போய் சௌகரியமா உட்காந்துட்டு ஒட்டக்கோழி கூவி பொழுதுன்னு விடியாதாத்தா. என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க. 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம்பு விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். எங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாளி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க. அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்.
நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசம் விட்டு போயிருங்களா? ஐயோ மசக்கு சேலம் ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய், கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? அண்ணே, எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே, உங்க மச்சான். ஏய், அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பேத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாரமா இருக்கு. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவரு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா, உங்க அக்காவை பார்க்கணும், ஆட்டுக்குட்டியை பார்க்கணும், நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பார்க்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்டையை உடைச்சு போடுவேன். நில்றா. இனி அவன் வரமாட்டான். அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்தாடா அவன் ப்ராப்பர்ட்டி. என்னண்ணே இங்க வா. என்னங்கண்ணே? ஒண்ணு இல்ல, நம்ம ராஜு டவுனுக்கு போறப்ப டாக்டர் அம்மா சளி மருந்து வாங்கி வர சொன்னாங்களாம். அவன் வாங்கி வந்திருக்கான். நீ இப்படிதானே போற, அப்படியே ஒரு எட்டி டாக்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிட. சரி, இந்த சோப்புல போடுங்க. டேய் குடுற. அட பாத்து பத்திரமா போயிட. டேய் நீ என்னடா தும்புற? பணியில படுத்துனுங்களா, சளி ஏறி போச்சுங்க. டேய் குழந்தை தும்பிக்கிட்டு இருக்க, அப்புறம் பாத்துக்கிட்டு இருக்கேடா. சளி மருந்து எடுத்து கொடுறா, குடிக்கிட்டோம். ஐயோ வேணாமுங்க, உங்க மருந்துக்கு போய் நான் பங்குக்கு வந்துட்டு நான் டாக்டர் மாக்கிட்டே வாங்கிக்கிறேனுங்க. பரவாயில்ல குவாங்க, குடி குவாங்க. குடி சும்மா. சரி, பிரியமா கொடுக்குறீங்க, குடி. கொமட்டுற மாதிரி இருக்குங்க. டேய் இரும்புல மருந்துனா இனிக்கோடா செய்யும். கண்ணை மூடிக்கிட்டு கட கடன்னு குடி. கண்ணு மூடிட்டே குடிச்சதுல மருந்து முடிஞ்சது கூட தெரியாம போச்சுங்க. பரவாயில்ல குழந்தை, இப்ப போ டாக்டர் அம்மா கிட்ட. ஓராயிரம் பார்வையிலே ஈராயிரம் பார்வையில் அஞ்சு பட்டுப்புள்ள என்ன பாக்குற? ஊருக்கெல்லாம் பாடுற, உனக்கு பாடலனா உனக்கும் பாடுற. டாக்டர்மா, நம்ம பொட்டி புல்லு பாருங்க, வித்தெல்லாம் காட்டுதுங்க. நம்ம வீடு எங்க இருந்து இங்க இல்ல இல்ல இங்க வச்சிருச்சுங்க. நான் வளரலைங்க, சளி மருந்து சாப்பிட்டேனுங்களா, சந்தோஷமா இருக்குதுங்க. யார் கொடுத்தது? நம்ம ராசன் கொடுத்தாரு. நீங்க கூட கேட்டீங்களாமே, உங்களுக்கும் கொடுத்தாருங்க. நீ குடிச்சது மருந்து இல்ல, சாராயம். உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க. கொடுத்தாரு. நான் எங்க போறேன் டாக்டர்மா, நான் எங்க போறேன்? எனக்கு யாரு இருக்காங்க நல்லது கிடையாது சொல்ல? இல்ல ஏமாத்துறாங்க டாக்டர்மா, ஏமாத்துறாங்க. குழந்தை இது பாரு, இது பாருமா, நான் சொல்றது கேளு. சத்தியமா தெரியாது. அழாத.
உனக்கு ஒண்ணு இல்ல. வா, நான் சொல்றது கேளு. ஓடுறா, ஊர்ல ஒருத்தன் பாக்கி இல்லாம போய் சொல்லுடா. அவ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க போறாங்கிறது உன்ற ஓட்டத்தை வச்சுதான்டா இருக்குது. டாக்டர் பாப்பா, டாக்டர் பாப்பா, என்ன பாக்குற? சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போட்டமாக்கும். சொல்லுதுற வளவளன்னு பேசிட்டு இருக்காத. இந்தம்மா, குழந்தை உள்ள இருக்கானா? ஆமா. முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. வெளியே வர்ற நிலைமையில இப்ப குழந்தை இல்ல. அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. நான் வேணா என்ற வேட்டி தரேன், கட்டிட்டு வர சொல். சொல்லுதுற சும்மா கத்தாதான் பண்ணி. அன்னைக்கு என்னடானா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு உன் கூத்த ஊரே பாத்துருச்சு. இன்னும் நீ உத்தமிங்கிற வைத்தியரையா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. யாரும் என்ன பிடிக்காதவங்க பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் ஒண்ணும் தெரியாத குடிச்சு போட்டு 1.5 வீட்டுக்கு எப்படி வந்தா? ஊருண்டுகிட்டே வந்தானாக்க கோவின்சி கோவின்சின்னு. ஐயா, நீங்க சொல்லுங்க. சரி, என்ன விடுங்க. குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தப்பு வேற எங்கேயோ நடந்திருக்கு. இந்த பாரா, ஊட்ட பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தவங்க இவங்க 2 பேரும். தப்பு வேற எங்கேயோ நடந்ததாம்ல. இந்த பாருங்கன்னு மத்த ஊரு மாதிரி இல்ல. பூம்பாரக்காரனுங்க பிறந்த உன்னைய காது குத்திக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்தா ஆம்பளைங்க இந்த வழியா போறவங்க பொம்பளைங்க சந்தேகப்படுவாங்க. இந்தாமா, இந்த பூம்பாறையை நம்பி வந்தவங்கள போன்னு சொல்லி யாருக்குமே பழக்கம் இல்ல. ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு. ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாசை செஞ்ச. வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு. இந்த சிறுக்கி ஊரை விட்டு போற வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது. அவனை கொண்டு ஊர் எல்லையில போட்டு வாங்க. போங்க. இல்ல வேண்டாம், நான் சொல்றது கொஞ்சம். கண்ணா எழுந்துடா. வாரங்க. குடிச்சிருக்கான் பாரு. அவன் எங்க குடிச்சான்? பச்சை தண்ணிய பல்லுல படாம குடிக்கிறவன். இந்த முன்னதான் குடிக்க வச்சிருப்பான். பொம்பளைய லட்சணமா ராத்திரி நேரத்துல புடவை கட்டாம ஓடு. நீ பாரு, பால்காரம் பொண்டாட்டி இவளை பார்த்த உடனே வளர்ச்சி போடவா வந்திருக்காரு. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த மனுஷன் தான் கை நோவு கால் நோவுன்னு அடிக்கடி அவளை பார்க்க இப்ப உனக்கு திருப்தியா? சொல்ல திருப்தியா? எல்லாரும் ஊருக்கே சொந்தமான குழந்தைய மயக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க யார் வாழ்க்கை கேடாது. ஆனா எனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சிட்டு இருந்த குழந்தைய மயக்கி என் வாழ்க்கையை கெடுத்துட்டேடி பாவி. மூச்சுக்கு 300 தடவை டாக்டர்மா டாக்டர்மா சொல்லும் போதே நினைச்சேன் நீ எந்த அளவுக்கு அந்த ஆளை மயக்கி இருப்பேன்னு. மல்லி பேசாத, தயவு செஞ்சு எதுவும் பேசாத. ஏண்டி, உனக்கு ஆசை வந்தா இந்த ஊர்ல வேற ஆம்பளையே கிடைக்கலையா? என் குழந்தை கிடைச்சதா? அந்த ஆள் மேல நான் உசிரியே வச்சிருந்ததுனாலதான் முந்தான சேலையில நெருப்ப வச்சு நிச்சயத்தை நிறுத்தினேன்டி. ஆனா காதலுக்கே நெருப்ப வச்சுட்டேடி பாவி. நினப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொழப்ப அந்த ஆள் நினப்பு தாண்டி. அதுல மண்ணடி போட்டுட்டேடி. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நல்லா இருக்க மாட்டேன். நான் போயிடுவேன்.
காமாட்சி தாயே அம்மா. என்ற தாலியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அன்னைக்கு பட்டணத்துக்காரிய பார்த்து கும்பிட்ட கை தானே இந்த கை. இப்ப என்ன கும்பிடுது? ஏன் அவ கொடுத்த மருந்து வேலை செய்யலையாக்கும்? உன் புருஷனுக்கு அன்னைக்கு எந்த பச்சலை கொடுத்தனோ அதே பச்சலை தான் இப்பவும் கொடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளை வெள்ளைய வில்ல கொடுக்கறாங்களே அதெல்லாம் இதுல செஞ்சதுதான். சிறு குறிஞ்சா இலை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கண்டு உங்களை போய் கும்பிட போறீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் இங்க இருக்கிறதுனால உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டே போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நான் சொல்றதையாவது கேளுங்க ப்ளீஸ். எனக்காக வாதாடவோ நான் உத்தமி நிரூபிக்கவோ நான் இங்க வரல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன். என் மேல இருக்கிற கோபத்துல நான் சொல்ற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. மல்லிய பத்தி கொஞ்சம் பேசணும். மல்லி குழந்தை மேல உசிரிய வச்சிருக்கா. தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருங்க. பெத்தவன்னா என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இல்ல நான் சொல்றேன். என் அக்காளுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு தடவை என் குடும்பத்துல ஏற்பட நான் விட மாட்டேன். வைத்தியரையா, வைத்தியரையா, தப்பு நடந்து போச்சுங்க. வைத்தியரையா, என்னடா மல்லி அரளி விதை அரைச்சு குடிச்சு போடுச்சுங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குதுங்க. என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரி போனோம்னு வண்டி போட்டுக்கிட்டு போனோம்ங்க. பெரியாத்தா வீட்டுக்கிட்ட வரும்போது வண்டி குடசாஞ்சு போச்சுங்க. இப்ப மல்லியை பெரியாத்தா வீட்டுல தான் படுக்க வச்சிருக்கீங்க. உங்களை கையோட கூட்ட சொன்னாங்க. போடா. ஏமா தள்ளுங்கம்மா. ஐயோ வைத்தியரே, உன் புள்ள அவனை ஏமாத்திட்டு போயிடுவா போல இருக்கு. அவ பிழைக்கணும்னா அந்த மகமாய் தான் நேர்ல வந்து காப்பாத்தணும். கண்ணு மல்லி, இங்க பாரு கண்ணு. இந்த பெரிய தலை ஏமாற்பாடு போயிடாது கண்ணு. கண்ணு இத முதல்ல வெந்நீர்ல போடுங்க. மாமல்லி ஏன் தெரியாதா? தம்பி வெளியே நிக்கிறாரு. உள்ள வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போய்வீங்க. முதல்ல உள்ள கூப்பிடுங்க. அப்பா இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியா போயிடும்.